ஆண்டவர் சொன்னார் இல்லையா? லூக்கா 6, மத்தேயு 7, 2 வீட்டை பற்றி பேசுகிறார். பெருங்காற்று வந்து பெருமழை சொரிந்து அந்த வீட்டின் மேல் மோதி. 2 வீட்டிலையும் மோதிச்சா? 2 வீட்டிலையும் மோதிச்சு. ஒரு வீடு நின்றுச்சு. ஒரு வீட்டு வந்து அப்படி அந்த புயல் வந்த அடையாளம் இல்லாத அளவுக்கு அப்படி நிற்கிது. ஏன்னா அது அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. ஒரு வீடு அஸ்திபாரம் இல்லை. வார்த்தையை கேட்டாங்க, போயிட்டாங்க. நேற்று போன வாரம் எதே இலக்குனாரு, எந்த இலக்குன்னு தெரியல, ஒன்றும் புரியலை அப்படின்னா கேட்டீர்கள். கேட்கணும், உள்ளத்தில் சிந்திக்கணும். நோக்கம் இருக்கான், தரிசனம் இருக்கான், தேவனே என்னை படைச்சிருக்கிறாராம், பெரிய நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறாராம். அப்போ எதோ ஒன்று செய்வன் என்று உள்ளத்தில் ஆழத்தில் பதிஞ்சிருச்சுன்னா பெருங்காற்று அடித்தும் பெருவெள்ளம் மோதியும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்யாது. வராதுன்னு சொல்லலை, வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறேன். வந்ததுனால நீங்கள் அப்படியே சூறைக்காட்டில் பறந்து போகிற ஆள் கிடையாது. நிற்போம், ஜெயிப்போம்.